Dear students, today we are going to discuss 12th Chemistry Unit 6 Solid State. In this video, we are going to discuss answer the following questions, book by questions, part 1. First one, define unit cell. Unit cell அப்படின்னா ஒரு simplest unit, 3 dimensional. அதை ரிப்பீட் பண்ணும்போதே நமக்கு என்ன கிடைக்குது, அந்த crystalline கிடைக்குது. இதுதான் யூனிட் செல். ஸோ யூனிட் செல் அப்படின்னா a basic repeating structural unit of a crystalline solid is called unit cell. எப்படி ஒரு செங்கலை திருப்பி அடுக்கும்போது ஒரு பில்டிங் வருதோ அதே மாதிரி இந்த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் அதுதான் என்ன சொல்றோம், யூனிட் செல். நீங்க இந்த 2 வரி மட்டும் எழுதினா போதும், படம் கூட தேவையில்லை. ஓகே. Give any 3 characteristic of ionic crystals. Ionic crystalனா உங்களுக்கு தெரியும், சோடியம் குளோரைடு NaCl. அதில் வந்து பார்த்தாச்சுன்னா லாட்டிஸ் பாயிண்ட்ல பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான் ரெண்டுமே இருக்குது, கேட்டயான் அண்ட் ஆனியான் இருக்குது. அந்த இதுக்கு ரெண்டு இடையில அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு எது இருக்குது, ஹை மெல்டிங் பாயிண்ட். Do not conduct electricity at solid state. Solid stateல free ion இருக்காது, அதனால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. In dissolved in water or in molten state, they conduct the electricity. So waterல போடும்போதோ அல்லது molten stateல போடும்போதோ free ions மாறிடும். It will conduct the electricity. They are hard. ரொம்ப ஹார்டா இருக்கும். So இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போதும். Next, third question பாருங்க, differentiate crystalline solid and amorphous solid. Crystalline solid உங்களுக்கு தெரியும், டைமண்ட், சோடியம் குளோரைடு இதெல்லாம் crystalline solid. Amorphous solid, glass, rubber இதெல்லாம் amorphous solid. இதோட differentiate பார்க்க போறோம். First point பாருங்க, long range orderly arrangements. ஒரு நீண்ட வரிசைக்கு அதோட கான்ஸ்டிட்யூவன்ஸ் வந்து ஒழுங்கா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச், ரொம்ப குறுகியதா இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் arrangement of constituents. Second one பாருங்க, நமக்கு definite shape. இந்த crystalline solid ஒரு body center cubic, base center cubic, அதே மாதிரி definite shape இருக்கும். இங்க வந்து irregular shape, எந்த விதமான shape சொல்ல முடியாது. Third one பாருங்க, நமக்கு generally crystalline solids are anisotropic in nature. Anisotropic அப்படின்னா நமக்கு என்ன, different physical property in different directions. ஒரு different directionல போகும்போது அதோட physical property மாறுச்சுன்னா அது anisotropic. On another hand பாருங்க, amorphous solids are isotropic. Isotropicனா same physical property at different direction. எந்த directionல போனாலும் அதோட physical property மாறாம இருந்தா அதுக்கு பேர் isotropic. இந்த anisotropic, isotropic even 2 mark questionல தனியா கூட கேட்கலாம். Fourth point பாருங்க, they are true solids. Solids அப்படி சொன்னாலே அது crystalline solids தான். Amorphous solids, they are considered the pseudo solids. அது போலியான solids. Super cool liquid. இப்போ கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் கூல் லிக்விட், அது வந்து ஒரு லிக்விட் தான், அதி குளிர்விக்கப்பட்ட நீர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். Fifth one பாருங்க, நமக்கு definite heat of fusions. இதோட heat of fusion particular value definite-ஆ இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா heat of fusion is not definite. Definite value இங்க இருக்காது. Examples பாருங்க, sodium chloride, diamond or examples, rubber, plastic, glass. These are the example for amorphous solid. Even 5 mark questionல கூட கேட்டா கூட இந்த 5 points எழுதி example எழுதுங்க போதும். Next question, classify the following solids. Following solids classify பண்ண சொல்லிருக்காங்க. இந்த classification means what? அது ionic solid, molecular solids, covalent solid, metallic solid, அதுதான் classification. இங்க பாருங்க, உங்களுக்கு phosphorus P4 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு molecular solid, என்ன molecule. brass உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது மெட்டல். ஸோ இது மெட்டாலிக் சாலிட்ஸ். டைமண்ட் நமக்கு அதில் கோவலன்ட் பாண்ட் இருக்கு, ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட் இருக்கு, அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ திஸ் இஸ் அ கோவலன்ட் சாலிட். சோடியம் குளோரைட் Na+Cl-, ஓ தட் இஸ் அயானிக் சாலிட், அவ்வளோதான். அயோடின் தட்ஸ் ஆல்சோ மாலிகுலர் சாலிட். ஸோ இதே மாதிரி எந்த கிளாசிஃபிகேஷன் கேட்டாலும் ஈஸியாக எழுதலாம். ஸோ வெரி ஈஸி கொஸ்டின். Explain briefly 7 types of unit cell. ஓகே, 7 டைப் நேம் மட்டும் எழுதுங்க, 2 மார்க்ல கேட்டால் அது போதும். கியூபிக், ரோம்போஹெட்ரல், ஹெக்ஸகனல், டெட்ராஹெட்ரல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஈவன் மோர் தென் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக அதோட கிறிஸ்டலைன் லாட்டிஸ் லென்த் A equal to B equal to C, அந்த 3 angles alpha beta gamma equal to 90 அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாதான் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கும்போது அந்த நேம் மட்டும் எழுதுங்க போதும். 7 நேம் இஸ் enough. Distinguish between hexagonal close packing and cubic close packing. Very important. இந்த லெசனில் ஒரு 3 டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 3ஐயும் படிச்சாச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங் அண்ட்
cubic closed packing. உங்களுக்கு தெரியும் இது ABA arrangement. இது வந்து பார்த்தாச்சுன்னா ABC arrangement. அது ABA arrangement, இது ABC arrangement. இந்த arrangement இது எழுதினாலே ஈவன் 1 மார்க் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த ABA arrangement பார்த்தாலே தெரியுது third layer A பாருங்க may be placed over the depressions second layer B as like as first layer A. ஸோ third layer first layer மாதிரியே இருக்குது. அது hexagonal closed back. இதே cubic closed back இருந்தா third layer is different from other two layer A and B. ஸோ ABC arrangements உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க alternatively third layer may be placed over the second layer in a such a way that all the spheres of the third layer fit in a octahedral voids. இந்த voidsல அங்க உட்கார்ந்திருக்குது octahedral voidsல உட்கார்ந்திருக்குது ஒரு எண்முகி octahedral voids. அதே மாதிரி இங்க பார்த்தாச்சுன்னா tetrahedral voids of the second layer are converted by the third layer. so the third layerல இருக்கிறது என்னது tetrahedral voids. இது octahedral void, இது tetrahedral void. மறந்துடாதீங்க, 3 பாயிண்ட்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். so ABA arrangement, ABC arrangement, third layer சேமா இருக்கும், A தான் இருக்குது. ஸோ ABA அரேஞ்ச்மெண்ட் இங்கே பார்த்தாச்சுன்னா தேர்ட் லேயர் இஸ் டிஃபரெண்ட். இங்கே இருக்கக்கூடியது octahedral void, இங்கே என்னது tetrahedral voids. இதை மறந்துடாதீங்க, வெரி ஈஸி. Distinguish tetrahedral and octahedral voids. Very important questions. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க கொஸ்டின் எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். AB arrangements. இப்படி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும்போது பாருங்க, டூ டைப் ஆஃப் voids ஃபார்ம் ஆகுது. ஒன்னு எக்ஸ், இந்த ரெட் கலரை போட்டிருக்கிறதுல எக்ஸ், இந்த கிரீன்ல போட்டிருக்கிறதுல ஒய். டூ டைப் ஆஃப் voids ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த டூ டைப் ஆஃப் voids ஃபார்ம் பண்ணும்போது இந்த எக்ஸுக்கு மேல அடுத்த ஸ்பியரை அப்படியே அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ் உருவாகும். எப்படி? அந்த எக்ஸுக்கு மேலே ஒரு ஸ்பியர் இருக்கும், கீழே 3 ஸ்பியர் இருக்கும். ஸோ டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ், அதோட கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு என்ன இருக்கும்? 4. அதே சமயம் இந்த ஒய்ல பாருங்க, ஒய் வாய்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ் உருவாகுது. எப்படி உருவாகும்? கீழே 3 மேலே 3. ஸோ இது ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ். எக்ஸுக்கு மேலே வர்றது டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ், ஒய்க்கு மேலே வர்றது நமக்கு என்னது? ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ். இதை புரிஞ்சாச்சுன்னா இந்த டிஃபரன்ஷியேட் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே வாங்க, நல்லா பாருங்க. டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ், ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ் எப்படி டிஃபரெண்ட் பார்க்குறோம். நமக்கு a void surrounded by 4 spheres. So coordination number 4. A void surrounded by 6 spheres. அங்கே எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்கும்? 6 ஸ்பியர்ஸ் இருக்கும். 3 sphere in the lower layer A explain பண்ணிட்டேன், and 1 layer in the upper layer B. இங்க பாருங்க 6 spheres இருக்கும், 3 in upper layer B, 3 in the lower layer A. so உங்களுக்கு ABல 3 plus 3 6 spheres இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, if the number of closed packed spheres n அப்படின்னு இருந்துச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸோட எண்ணிக்கை n இருந்தது அப்படின்னா டெட்ராஹீட்ரல் வாய்டோட எண்ணிக்கை 2n. சப்போஸ் இங்க 4 இருந்தா இங்க 8, இங்க 6 இருந்தா 12. அதே சமயம் ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ் பாருங்க n. ஸோ என்னன்னா அதே n, 10னா 10, 6னா 6. ஸோ இவ்வளோ எழுதுங்க போதும், டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ் அண்ட் ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டிஃபெக்ட்ஸ்? பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா the mixing of ions and interfacial positions of ion. இதுதான் பாயிண்ட்ஸ் டிஃபெக்ட்ஸ். நமக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுக்கல, அதோட கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் டிஃபெக்ட்ஸ் அதை 3ஆ கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்று ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ஸ். ஷாக்டி டிஃபெக்ட், ஃப்ரெஸ்னல் டிஃபெக்ட், இது ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ல வரும். நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ல மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகே, இது எழுதுங்க. பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாச்சுன்னா இந்த பாக்ஸை போட்டுடுங்க போதும். Next one, explain the Schottky defect. Schottky defect very important. இங்க பாருங்க, mixing of anion and cation. ஒரு cation Na+ ஒரு anion Cl- mix ஆயிருக்குது. இதுதான் நமக்கு Schottky defect. The missing of equal number of cations and anion from the crystal lattice. Crystal lattice இருந்து equal number 4+ போச்சுன்னா 4- போகுது. அதான் missing of equal number of cations and anion from the crystal lattice. The size of the cation and anion almost similar. இந்த cation ஓட சைஸும் anion ஓட சைஸும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும், ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். To maintain the electrical neutrality. So maintain electrical neutrality maintain ஆகுது. ஏன் maintain ஆகுது? Number of missing of cation anion ஈக்குவலா இருக்கிறதுனால
electrical neutrality maintain ஆகுது. shorty defect lowest density இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, நிறைய plus minus மிஸ் ஆகுது, அதனால அதோட இது என்ன ஆகுது, டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகுது. எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். ஸோ shorty defect என்ன எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைட். மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், இந்த ரெண்டு சேர்த்து கேட்டால் கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டினாக தான் அது இருக்கும். 3 மார்க் கொஸ்டினா இண்டிவிஜுவலாக கேட்பாங்க. இப்போ நமக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஒரு சோடியம் குளோரைடு கிறிஸ்டலை சோடியம் வேப்பரை வச்சு ஹீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சோடியம் ப்ளஸ் என்ன ஆகுது, அந்த சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் மேலே டெபாசிட் ஆகுது. ஸோ அதனோட கலர் எல்லோயின் கலராக மாறிடும். சரியா? இப்போ நமக்கு அந்த Na ப்ளஸ் உருவாகுதுனால அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் இருக்கல அந்த Cl மைனஸ் வெளியில் வந்து இந்த Na ப்ளஸோட மிங்கிள் ஆகி என்ன ஆகிடும், NaCl மாறிடும். ஸோ நமக்கு ஒரு வேக்கண்ட் Cl மைனஸ் இருந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் உருவாகும். அங்கே நமக்கு சோடியம் லாஸ் பண்ணிச்ச அந்த எலக்ட்ரான் உள்ளே போயிடுது. எங்க குளோரின் வெளியே வந்ததுனால Cl மைனஸ் அயான் வெளியே வந்ததுனால ஏற்பட்ட வேக்கண்ட்குள்ளே என்ன ஆயிருந்த எலக்ட்ரான் உள்ளே போகுது. இதுக்கு பேர் தான் எஃப் சென்டர். ரொம்ப ஈஸி, உள்ள பார்க்கலாம். sodium chloride crystals are heated in the presence of sodium vapor. Sodium ions are formed and deposited on the surface of the crystal. Surface மேல sodium plus ion deposit ஆயிருக்கு. Chloride ion எங்க உள்ள இருக்குது, கிறிஸ்டலுக்குள்ள இருக்குது. So chloride ion diffuse to the surface from the lattice point and combine with sodium ions. அந்த sodium ion ஓட சேர்ந்து sodium chloride மாறிடுது. Electron lost by the sodium vapor diffuse. Electron loss பண்ண அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, diffuse ஆகுது into the crystal lattice. crystal lattice குள்ள போகுது. எங்க போகுது, occupies the vacancy created by the chloride ions. எங்க chloride ion வெளியே வந்து அந்த vacant சைட்டுக்கு எங்க இது போயிருது, electrons போயிருது. Such vacancy which are occupied by the electrons are called F center. இதுக்கு பேரு நமக்கு என்னது, F center. So metal excess defect இது எழுதுனா போதும். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மெட்டல் அயான்ஸோட நம்பர்ஸ் குறைய இருக்கும். பாசிட்டிவ் நம்பர் வந்து குறையா இருக்குது, பாசிட்டிவ் அயான்ஸோட நம்பர் குறையா இருக்குது, நெகட்டிவ் அயான்ஸ் வந்து கூட இருக்குது. அப்படி இருந்தால் அது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். எக்ஸாம்பிள் FeO. மறந்துடக்கூடாது, FeO மறந்துடாதீங்க, அது மட்டுமாவது முதல்ல எழுதிடணும். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் கேட்டாச்சுன்னா FeO அப்படின்னு எழுதிருங்க. ஓகே. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ். கேட்டயான் நம்பர் குறைய இருக்கு தேன் த ஆனியான்ஸ். ஆனியான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் கூட இருக்கும். Cation have variable oxidation state. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கேட்டயானுக்கு என்ன இருக்கணும், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கணும். Fe Fe2 plus Fe3 plus, காப்பர்னா காப்பர் பிளஸ் காப்பர் 2 plus, அதே மாதிரி இருக்கணும். Cations have the variable oxidation state. Example FeO. Some Fe2 plus ions are missing from the crystal lattice. பாருங்க இங்க 3 Fe2 plus ion மிஸ் ஆயிருக்கு. To maintain the electrical neutrality, அந்த electrical neutrality மெயின்டைன் பண்ணு. இப்போ 3 Fe2 plus போயிருக்குன்னா 6 plus குறைஞ்சிருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக twice the number of other Fe2 plus ion in the crystal is oxidized to Fe3 plus. பாருங்க இங்க ரெண்டு இது நமக்கு என்ன இருக்குது, Fe2 plus Fe3 plus மாறி இருக்குது. அப்போ பாருங்க 2 into 3 plus 6 plus. ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் ஆகுது. இங்கே 3 லாஸ் ஆச்சுன்னா 3 into 2 plus நமக்கு என்னது 6 plus, இங்கே 2 into 3 plus 6 plus. ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி இஸ் மெயின்டைன். அவ்வளோதான். இன் சச் கேஸ் ஓவரால் நம்பர் ஆஃப் Fe2 plus and Fe3 plus ion is less than O2 minus ion. இந்த O2 minus ion கம்பேர் பண்ணும்போது Fe2 plus Fe3 plus ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைய இருக்கும். பாருங்க ஒன்றுக்கு ஒரு இது குறைய இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு இது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகே. See here, calculate the number of atoms in phase center cubic unit cell. Phase center cubic unit cell னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். பாருங்க 8 cornersல 8 atoms or ions இருக்கும். கூடுதலா நமக்கு பாருங்க அந்த 6 phase centerலயே நமக்கு இருக்கும். ஸோ மொத்தம் 8 plus 6. ஸோ உங்களுக்கு NC வந்து 8, NF வந்து 6. உங்களுக்கு தெரியும் கார்னர்ல இருந்தா அது ஷேர்டு பை 8 அதர் யூனிட்ஸ். ஸோ 8 யூனிட் அது ஷேர் பண்ணிக்கும். அதே ஃபேஸ் சென்டர்ல இருந்தா 2 யூனிட் ஷேர் பண்ணிருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல் NC டிவைட் பை 8. ஏன்னா 8 கியூபிக் செல் அதை ஷேர் பண்ணுது. NF டிவைட் பை 2. ஏன் 2 வருது, 2
unit cell அதை ஷேர் பண்ணுது. So 8 divided by 8 plus 6 divided by 2. So 1 plus 3 4. So face center unit cellல எத்தனை ஆட்டம் இருக்கு அப்படின்னா மறந்துடாதீங்க, n equal to 4. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் நம்ம புக் பேக் கொஸ்டின்ல இதே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதே பாடி சென்டர் கியூபிக்கா இருந்துச்சுன்னா பாருங்க, கார்னர்ல 8 இருக்கும், பாடி சென்டர்ல 1 இருக்கும். ஸோ நமக்கு பாடி சென்டர்ல ஏதாவது ஒரு ஆட்டம் இருந்தா இட் நாட் ஷேர்ட் பை அதர் கியூபிக் யூனிட்ஸ், அடுத்து வேற எந்த கியூபிக் யூனிட்டும் அதை ஷேர் பண்ண முடியாது. ஸோ 1 by 1 அதை போட்டுக்கிறோம். இங்க வந்து 8 யூனிட் ஷேர் பண்ணுது. ஸோ 8 divided by 8 plus 1 divided by 1. So 1 plus 1 2. மறந்துடக்கூடாது, பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல்ல எத்தனை ஆட்டம் இருக்குன்னு உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு கொஸ்டின் கேட்டாச்சுன்னா இதை மட்டும் எழுதுங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் explain AAA and AB ABA ABC ABC. வெரி வெரி லென்த்தி கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்ல கூட கேட்கறதுக்கு சான்சஸ் மிக குறைவு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு கொஸ்டின்ஸாக கேட்கலாம். நம்ம இங்கே மொத்தமாக இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏ அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் அப்படியே அதுக்கு நேர பின்னாடி வர மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் ஏ அரேஞ்ச்மெண்ட்ஸ். இங்கே ஈச் ஸ்பியர் இன் கான்டாக்ட் வித் 6 நெய்பர் ஸ்பியர்ஸ். ஒரு ஸ்பியரோட என்ன இருக்கும், 6 நெய்பர் ஸ்பியர்ஸ் அட்டாச் ஆகும். இங்கே ஒரு ஸ்பியர் இங்கே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு 4 இருக்கும், பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று. ஸோ 6 ஸ்பியர்ஸ் கான்டாக்டில் இருக்குது. 4 in one layer, 1 above 1 below. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6. இந்த ஏஏஏ அரேஞ்ச்மெண்ட்டில் கோஆர்டினேஷன் நம்பர் 6 மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட், இது பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர், இந்த ஏ ஸ்பியர் எடுத்தாச்சுன்னா அதோட டிப்ரெஷன்ஸில் இடைவெளியில் இன்னொரு ஸ்பியர் வைக்கிறோம். தேர்ட் ஒன் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்பியர், அதே மாதிரி தேர்ட் ஸ்பியர் இருக்குது. இதை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸி அந்த கொஸ்டின் புரிஞ்சிடும். இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட், பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட், இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் த ஸ்பியர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் லேயர் ஏ ஆர் ஸ்லைட்லி செப்பரேட்டட், கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்குது. த செகண்ட் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை த அரேஞ்சிங் த ஸ்பியர் இன் த டிப்ரெஷன் பிட்வீன் த ஸ்பியர் இன் த லேயர் ஏ. ஏ ஸ்பியர் இருக்குதுல்ல, அதுலோட டிப்ரெஷன்ஸ்ல இடைவெளியில செகண்ட் லேயர் பி அரேஞ்ச் பண்றோம். த தேர்ட் லேயர் இஸ் ரிப்பீட் ஆஃப் த ஃபர்ஸ்ட். தேர்ட் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே தான் இருக்குது. அதான் ஏ பி அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஈச் ஸ்பியர் ஹாஸ் அ கோஆர்டினேஷன் நம்பர் 8. அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. இங்க பாருங்க, இந்த கிரீனை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், மேல ஒரு 4 டச் பண்ணிருக்கோம், கீழே ஒரு 4 டச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. திஸ் பேட்டர்ன் இஸ் ஏபி அப்படின்னு போயிட்டே இருக்கும். Next, the first layer A, there are two type of holes or voids, X and Y. பாருங்க, இங்க ரெண்டு டைப் ஆஃப் voids இருக்குது, X Y அப்படின்னு 2 டைப் ஆஃப் voids இருக்குது. இதுக்கு மேல அப்படியே நமக்கு Xக்கு மேல இன்னொரு ஸ்பியர் அடுத்த லேயர் அப்படியே அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் voids ஃபார்ம் பண்ணும். அப்போ Yக்கு மேல என்ன voids ஃபார்ம் பண்ணும், octahedral voids ஃபார்ம் பண்ணும். ஓகே, let us consider the formation of second layer by placing the sphere on the hole of X. அந்த Xக்கு மேல நம்ம செகண்ட் லேயரோட ஹோல்ஸ் ஸ்பியர்ஸ் அரேஞ்ச் பண்றோம். Wherever a sphere of the second layer B is above the void X of the first layer A. ஃபர்ஸ்ட் லேயர் ஏக்கு மேல செகண்ட் லேயர் பி அரேஞ்ச் பண்ணும்போது a tetrahedral void is formed. ஒரு tetrahedral voids ஃபார்ம் ஆகுது. 3 in the lower layer A. ஸோ லோயர் லேயர் ஏல 3 ஸ்பியர் அதை டச் பண்ணிட்டு இருக்கும், அப்பர் லேயர்ல 1. ஸோ நமக்கு டோட்டலா 4. 3 ஸ்பியர் in the lower layer A and 1 sphere in the upper layer B. ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர், நமக்கு எக்ஸ்க்கு மேல வைக்கும் போது என்ன நடக்குது ஒய்ல அப்படின்னு சொல்ல போறோம். அட் த சேம் டைம் த வாய்ட்ஸ் ஒய் இன் த ஃபர்ஸ்ட் லேயர் ஏ ஆர் பார்ஷியலி கவர்டு பை த ஸ்பியர் ஆஃப் த லேயர் பி. Now such a void in a is called octahedral void. அதுக்கு என்ன பேர், octahedral void. அங்க 6 spheres அதை சரவுண்ட் பண்ணிருக்கு. எப்படி, 3 in the upper layer B, 3 in the lower layer A. So lower layerல 3, upper layerல 3. New tetrahedral voids are also created by the 3 sphere in the second layer B and the 1 sphere of the first layer A. இப்படி வைக்கும்போது நியூவா ஒரு என்ன ஆகுது, tetrahedral voids நமக்கு ஃபார்ம் ஆகுது. Okay, next see here.
ABA arrangement. இந்த ABA arrangementல ஒன்றும் இல்லை, நமக்கு ஃபர்ஸ்ட் ஏன்னு வச்சுட்டோம், செகண்ட் பி, தேர்ட் ஒன் லைக் த ஃபர்ஸ்ட், அதனால தான் இதுக்கு ABA அரேஞ்ச்மெண்ட். இது என்ன சொல்றோம்? ABA அரேஞ்ச்மெண்ட். இதை வந்து ஹெக்ஸகனல் க்ளோஸ்டு பேக் அரேஞ்ச்மெண்ட். இது என்ன சொல்றோம்? ஹெக்ஸகனல் க்ளோஸ்டு பேக் அரேஞ்ச்மெண்ட் சொல்றோம். Tetrahedral voids of the second layer are covered by the third layer. So tetrahedral voids of the second layer எது கவர் பண்ணுது? third layer கவர் பண்ணுது. இதுதான் ABA arrangement. On another hand பாருங்க, ABC arrangement. இதை பார்த்தாலே தெரியுது, ABC arrangement நமக்கு என்னது? A, அதுக்கு மேல B, இந்த C தேர்ட் ஒன் வந்து A மாதிரி இல்லை, B மாதிரி இல்லை, புதுசா இருக்கு, அதனால C, ABC arrangement. இதை cubic closed packed arrangement அல்லது structure அப்படின்னு சொல்லிக்கிறோம். Alternatively, the third layer may be placed over the second layer in such a way that all the sphere of the third layer fit in the octahedral void. என்னது? octahedral void. அங்க சொன்னது tetrahedral void, இங்க சொல்லக்கூடியது octahedral void. Third layer is different from the other two layers A and B. So இதனால இதோட ஸ்ட்ரக்சர் என்னது? ABC, ABC, ABC pattern. இது cubic closed pattern. பாருங்க, இது வெரி லென்த்தி கொஸ்டின்ஸ். ஈவன் 5 மார்க்ல கூட கேட்கறதுக்கு சான்சஸ் குறைவு. தனித்தனியா கேட்கலாம், 2 மார்க் 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நடத்தின இந்த பொசிஷன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.